நண்பர்களே, இன்னைக்கு உங்களோட போர்ட்ஃபோலியோ எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னைக்கு பர்சனலா என்னோட போர்ட்ஃபோலியோ ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஆக்சுவலா நான் ஒரு 4 போர்ட்ஃபோலியோ ஹேண்டில் பண்ணிட்டுருக்கேன். நான் மேனேஜ் பண்ற 4 போர்ட்ஃபோலியோமே இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஏற்றத்த குடுத்துருக்கு. வெறும் இண்டெக்ஸ் வைஸ் ஏற்றத்த குடுக்காம, ஸ்டாக் வைஸா பார்க்கும்போது, அ நாம ஹோல்ட் பண்ற எல்லா ஸ்டாக்குமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்துருக்குங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜஸ்ட் நிஃப்டி 50யோட ஓவர்வியூவ பார்த்துட்டு, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, என்னென்ன ரீசன்ஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதுக்கப்புறமா ஸ்டாக் வைஸ் அப்டேட்ஸ்குள்ள நம்ம போலாம். அண்ட் நிஃப்டி 50யோட ஒன் டே சார்ட்டை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ மார்னிங்லேருந்தே உங்களுக்கு வந்து அப் டவுன் மாதிரியான ஒரு வால்டிலிட்டியான ஒரு மார்க்கெட்டாக தான் தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் ஸ்டார்ட் ஆனதுமே ஒரு ஹையை ரீச் பண்ணிட்டு பாருங்கள், டவுன் வந்திருக்கு, கீழே வந்துட்டு திரும்பவும் ஹை ரீச் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி வரைக்குமே எந்த அளவுக்கு ஒரு ஃபால் இருந்திருக்குங்கிறத நீங்கள் பார்க்கல இங்கே. இது நேற்று மார்க்கெட் மாதிரியான ஒரு அஹ், ஸ்- அஹ், மாதிரியான ஒரு செயல்பாடு தான் இன்றைக்கும் காமிச்சிருக்கு. ஸோ அப் டவுனாகவே வால்டைலாகவே இருந்திருக்கும் நேற்றும். அண்டு ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் ஏறி முடிஞ்சிருக்கும். நேற்று இந்த மாதிரி முடியிறப்போ நாம் என்ன நினச்சோம் அப்படின்னா, ஆக்சுவலாக இது வந்து ஒரு ட்ரேடர்ஸ் எல்லாம் வந்து பொசிஷன் கட் பண்ணி எந்த அளவுக்கு ஒரு ஆஹ், ஒரு டெம்பரவரி ஏற்றம் தான் அப்படின்றது தான் நினச்சிருந்தேன். ஆனால் இன்னைக்கு திரும்பவும் இந்த ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் இந்த ஒரு ஏற்றம் நடந்திருக்கு. ஆக்சுவலாக நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம இன்னும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஃபீல். ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து மார்க்கெட் ரொம்ப நல்லாவே இருந்திருக்கு, பாசிட்டிவாக இருந்திருக்கு அப்படின்னா, ஸ்டார்டிங் இங்கே ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துலேருந்து ஒரு ஸ்லாண்டிங்கான ஒரு ஏற்றத்தை தான் நம்ம பார்த்துருக்கணும். சரி, ஒரு ஸ்லாண்டிங்கான ஏற்றமே இல்லை அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே, அப்பப்போ வால்டிலிட்டி இருந்தாலும், கடைசி இந்த இந்த அளவுக்கான ஒரு வீழ்ச்சி இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் தான் எந்திரிக்கணும் அப்படின்னு இல்லாமல் ஒரு ஏற்றம் இருந்திருக்கணும் கிராஜுவலாக. ஸோ இந்த 2 நாளாக 2 நாளாக இந்த மாதிரி தான் ஏ ஏறிட்டுருக்கு மார்க்கெட்டு. ஸோ ஏற்றுறாங்களா ஏறிட்டுருக்கா அப்படிங்கிறது நம்ம போக போக தான் தெரிஞ்சுக்க முடியும். ஜஸ்ட்டு ஃபு நம்ம கையில் இருக்க ஃபுல் கேபிட்டலையும் உள்ளே போட்டு என்ட்ரி கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோடய வியூ. நீங்கள் இந்த டைமில் நம்ம வெயிட் பண்ணி பொறுமையாக தான் என்ட்ரி கொடுக்கணும். அண்டு நான் ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நமக்கு ஃபெப்ரவரியில் பட்ஜெட் செஷன் வேறு வரப்போகுது. ஸோ அதில் அது வரைக்குமான ஒரு ட்ரேடிங் செஷன்ஸில் நமக்கு வந்து வால்டெலிட்டிக்கு நல்லா காமிக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஸோ பட்ஜெட் வரைக்கும், அனௌன்ஸ்மெண்ட் வரைக்கும் பார்த்துட்டு, ஸோ அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் எந்த அளவுக்கு இருக்குது, பாசிட்டிவாக இருக்கா, நெகட்டிவாக இருக்கா, அப்படிங்கிற ஒரு மார்க்கெட் ரிப்போர்ட்ஸ்லாம் வச்சு பார்த்துட்டு அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளோட ஒரு கேபிட்டலை ஃபுல்லி இன்வெஸ்டடாக வச்சுருக்க முடியும். என்னோட வியூ பாயிண்ட்ஸ் இதில் என்னென்னா, நான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த மாதிரியான மார்க்கெட்டில் கையில் இருக்க ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு, மீதி என்னென்ன ஷேர்ஸ் இருக்கோ அதை அப்படியே விட்டுருவேன். ஸோ என்னோட ப்ராஃபிட்டை எடுத்து நான் கையில் வச்சுக்குவேன். அதுவும் இல்லாமல் நான் நெக்ஸ்ட் மந்த்துக்கான என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணணுமோ அதையுமே என்னோட லிக்விட் ஃபண்டில் சேர்ந்துக்கிட்டே வரும். ஸோ இந்த லிக்விட் ஃபண்டை எப்போ டிப்ளாய் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பெட்டர் பொசிஷன் ஒரு எந்த பிளேஸில் எனக்கு தோணுதோ அந்த ஒரு பிளேஸில் அந்த ஒரு நாளில் நான் வந்து லிக்விட் ஃபண்ட்லேருந்து ரெடீம் பண்ணி நான் அந்த கேபிட்டலை நான் இது மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வருவேன். இதுதான் என்னோட வியூ. ஸோ அந்த நாள் என்னைக்கு வருது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அது வரைக்கும் நான் ஃபுல்லாக மொத்த அமௌண்ட்டையும் கொண்டு போய் என்ட்ரி பண்ண போகிறதில்ல. டெய்லி எனக்கு எந்த இடத்துல வேல்யூ இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறனோ அந்தந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டிஸ் தான் நான் வாங்க போகிறேன். ஃபுல் அமௌண்ட்டையும் கொண்டு போய் போட போகிறது இல்லை. அண்டு எல்லா விழுந்த ஸ்டாக்கையும் நான் போய் பிடிக்க போகிறது கிடையாது. எந்த இடத்துல வேல்யூ இருக்கோ, எந்த இடத்துல பிஸ்னஸ் நல்லா இருக்கோ, க்ரோத்தும் இருக்குமோ, அந்த இடத்துல மட்டும்தான் நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் அக்குமுலேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரியான மார்க்கெட்டில் இதுதான் என்னோட வியூ. அண்ட் நான் இதுதான் பண்ணிட்டு இருக்கேன் இந்த மார்க்கெட்டில். நம்ம முன்னாடியிலேருந்தே வீடியோவில் பேசிட்டு வர்றது தான். நிஃப்டி 50யோட லாங் டேர்ம் சார்ட் தான் இது. ஸோ நிஃப்டி 50 எப்போதும் ஒரு சேனல்லே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ ரீசெண்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்க சேனல் தான் இது. அண்டு இந்த சப்போர்ட்டை ஹிட் பண்ணிவிட்டு திரும்ப பவுன்ஸ் பேக் ஆகிட்டு இருக்கிற மாதிரியான சினாரியோவில் தான் இப்போ இருக்குது.
அண்ட் நடுவுல இந்த லாஸ்ட் வீக் எண்டுலயோ இல்ல லாஸ்ட் வீக் எண்டுல தான் நம்ம பார்த்தோம்னு நெனைக்கிறேன். அண்ட் இந்த சேனல பிரேக் ஆகுற மாதிரியான ஒரு பொசிஷன காட்டுச்சு நமக்கு. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஒரு 2 நாளுக்கு வந்து ஒரு ரிவைவல் காட்டிட்டுருக்கு. இந்த இடத்துலேருந்து புல் பேக் குடுத்துட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு சப்போர்ட்லேருந்து. ஸோ இந்த சப்போர்ட்ட நம்ம எங்கெங்கெல்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வரைகிறோமோ அந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ஆக்சுவலாக நாம் கெஸ் பண்ணுறது கரெக்டு தான். எந்த இடத்துல அது வரும் அஹ், வரும் ப்ரைஸ் வரப்போகுது அப்படிங்கிறது வந்து கரெக்டாக கணிக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுத்துருக்கு நமக்கு. ஸோ இன்னைக்கு நிஃப்டி ஃபிஃப்டிக்கான ஏற்றத்தை பார்க்கும்போது ஸோ பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி ஐடி ரெண்டு பேருமே ஒரு ஆஹ், அவங்களோட கான்ட்ரிபியூஷனை கொடுத்துருக்காங்க. நீங்கள் பேங்க் நிஃப்டி பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், ஒரு 400 பாயிண்ட்ஸுக்கு அதிகமாகவே ட்ரேடு கொடுத்து இப்போ க்ளோஸ் ஆகியிருக்கு. அண்டு நிஃப்டி ஐடியை பார்க்கும்போது கூட 150 பாயிண்ட்ஸுக்கு மேலே ஒரு ஹைல ட்ரேட் ஆகி தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு ஆக்சுவலாக ஒரு நல்ல ஏற்றம் தான். நிஃப்டி ஃபிஃப்டியில் பார்க்கும்போது இன்னைய நாளில் 2 மணிக்கு போல் ஒரு ஏற்றத்தை கொடுத்துருந்தது. ஒரு டவுனை பார்த்துட்டு அந்த இடத்துல ஒரு ஏற்றம் கொடுத்துருந்தது. அது மாதிரி தான் இன்றைக்கி பேங்க் நிஃப்டிலையும் ஆச்சு. ஸோ திரும்ப பேங்க் நிஃப்டி லாங் டேர்ம் ஒரு சேனலுக்குள்ளே வந்து சேர்ந்துருச்சு. நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, இந்த சேனலை உடைச்சதுன்னா ஒரு 500லேருந்து 1500 பாயிண்ட்ஸ் கிட்ட வரலாம் அப்படிங்கிறத நான் எதிர்பார்த்தேன். ஸோ இந்த சேனலில் சப்போர்ட்டுங்கிறது 59,000ல் இருக்குது. நீங்கள் பார்த்தது தெரிஞ்சிருக்கும். ஸோ 59,000லேருந்து 58,100 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஒரு 900 பாயிண்ட்ஸ் டவுனில் வந்திருந்தது. அண்ட் இது வந்து நம்ம கெஸ்ஸுக்கு நம்ம என்ன பண்ணோமோ, எந்த இடத்துல வரும்னு நம்ம எதிர்பார்த்து இருந்தோமோ அந்த இடத்துக்கு வந்து தான் ரிட்டர்ன் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு ஆக்சுவலாக ஒரு நல்ல விஷயம். நம்ம கரெக்டான பாதையில் தான் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது. நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்மாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டில் தான் இருக்குது. அப்வர்ட் ட்ரெண்டில் தான் இருக்குது. அண்ட் இப்போது சில நாட்களாக வந்து ஒரு சைடுவேஸில் மூவ் ஆகிட்டு இருக்கிறது தான் நம்ம பார்க்குறோம். அண்டு லாங் டேர்மில் ஒரு 5 இயர் சார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டில் ஒரு அண்டர் வேல்யூடு தான் நான் நினைக்கிறேன். என்னோட வியூ படி இது அண்டர் வேல்யூடாக தான் இருக்குது. அதுக்குன்னு நான் இப்போ போய் முழுசாக இன்வெஸ்ட் பண்ணது இல்லை ஆக்சுவலாக. நான் ஏற்கனவே இந்த மாதிரியான ஒரு சேனலுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்டு இப்போவும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இன்னும் இருக்குது. நான் அதை வந்து இங்கே போனப்போ கூட நான் விற்கல ஆக்சுவலாக. அது வந்து லாங் டேர்முக்காக தான் நான் கொண்டு போயிட்டுருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ நிஃப்டி ஃபிஃப்டி நிஃப்டி ஐடியோட பர்ஃபார்மன்ஸை நீங்கள் பார்த்தீங்க. வெயிட் பண்ணுவோம். நாம பட்ஜெட் செஷன் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஆக்சுவலாக இன்னும் ஒரு 2 3 நாள் தான் இருக்குது. ஒரு 2 ட்ரேடிங் செஷன் தான். மேபி சண்டே கூட ஒரு செஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நாளைக்கு ஒரு வால்டிலிட்டி காட்டலாம் மேபி. சரி பார்ப்போம். ரிலையன்ஸ் ரிலையன்ஸோட ஸ்டாக் அப்டேட்டை பற்றி பார்ப்போம். பட்டு ரிலையன்ஸோட ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை பார்க்குறீங்க இப்போது. அது இந்த சேனலை பிரேக் பண்ணி கீழே தான் இறங்கியிருக்கு. பட் இன்னும் அந்த சேனலுக்குள்ளே இன்னும் வரல ரிலையன்ஸ். ஸோ பார்ப்போம். இந்த இடத்துல இது வந்து இந்த சப்போர்ட் ஆக்சுவலாக இப்போ ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட வியூ கரெக்டாக இருந்தால் மேபி இதில் ஹிட் பண்ணிவிட்டு திரும்ப ரிட்டன் இங்கே வரணும் அப்படிங்கிறது என்னோட திங்கிங்காக இருக்குது. பார்க்கலாம் நம்ம ரிலையன்ஸ் எந்த அளவுக்கு செயல்பட போகுது அப்படிங்கிறத இன்னும் 2 ட்ரேடிங் செஷன் வச்சு பார்ப்போம். ஆக்சுவலாக இது வரைக்குமே திரும்ப போயிட்டு தான் இந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் இப்போ பார்க்குறேன். இன்னைக்கு இருக்கிற ஸ்டாக் அப்டேட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பவர் கிரிட் வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களோட டிவிடெண்ட் டேட் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து போர்டு மீட்டிங் வச்சு எப்போ நடக்க போகுதுன்னா ஜான்வரி 30th அன்னைக்கு தான் நடக்க போகுது. ஸோ இவங்களோட பவர் கிரிட்டோட 2026 இந்த இயரில் ஃபஸ்ட்டு டிவிடெண்ட் என்ன அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க, அதை வந்து Q3 ரிசல்ட்ஸோட போர்ட் மீட்டிங்கில் வச்சு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டாக்குக்கான இன்றைக்கான அப்டேட். ஸோ அந்த ரெக்கார்ட் டேட் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ இந்த அப்டேட்டில் நம்ம பார்க்குறோம். அண்டு இந்த ரெக்கார்ட் டேட் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th February 2026, அதாவது மண்டே அன்னைக்கு. ஸோ அதான் ரெக்கார்ட் டேட் பவர் கிரிட்டோட டிவிடெண்ட்டுக்கு.
பவர் கிரிட்டுங்கிறது ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸில் டிரான்ஸ்மிஷன் பிஸ்னஸில் ஒரு மோனோபோலியாவே இருக்காங்க. கவர்மெண்ட் கம்பெனி அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே அதில் கவர்மெண்ட் கம்பெனியில் என்ன ஒரு growth இருக்க போகுது அப்படின்னு பல பேர் திங்க் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் என்னுடைய அசம்ஷன் இல்லை என்னோட ரிசர்ச் படி என்ன அப்படின்னா, பவர் கிரிட் ஓட பிஸ்னஸ் ஒரு நல்ல பிஸ்னஸ். அண்ட் அவங்க வந்து ஒரு ரிசல்ட்ஸுமே குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஆனுவல் ரிசல்ட்ஸாக இருந்தாலும் சரி, அது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்துட்டு வராங்க. அவங்களோட பிஸ்னஸ் மாதிரியே அவங்களோட ரிசல்ட்ஸும் சூப்பராக இருக்குது. ஒரு நல்ல டிவிடெண்ட் பேயிங் கம்பெனி கூட. இப்போது ஸ்டாக் பவர் கிரிட் ஸ்டாக் என்ன ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ பவர் கிரிட் ஸ்டாக் ரொம்ப நாளாக வந்து ஒரு டவுன்வர்ட் ட்ரெண்ட்லேயே தான் இருந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 247 250 வரைக்குமான ஒரு ப்ரைஸ் ரேஞ்சை நம்ம இருந்திருக்கலாம். ஸோ 250 வரைக்கும் ஆக்சுவலாக வந்திருந்தது. 250 வரைக்கும் வந்திருந்தது. அண்டு இப்போது திரும்ப ஒரு அப்வர்டு மூமெண்ட்டை காமிக்குது. ஸோ இது வந்து ஆக்சுவலாக 1 வீக்குக்கான ஒரு சார்ட், 1 வீக் சார்ட் தான் இது. அண்டு இப்போ திரும்பவும் இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸை ஹிட் பண்ணுறதுக்கு தான் மேலே இப்போ மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் ஒரு ஃபுல் அமௌண்ட் டெப்ளாய் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டாக் செலெக்ஷன், இந்த ஸ்டாக்கில் என்ட்ரி கொடுக்கணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா, இந்த சேனலை விட்டு எப்போ வந்து பிரேக் அவுட் ஆகி ஒரு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வைக்குதோ, 1 இயர் சார்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து 5 இயர் சார்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த 5 இயரில் இந்த மாதிரியான ஒரு சேனலில் தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த சேனலை உடச்சி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வச்சதுன்னா, அந்த இடத்துல நமக்கான புது என்ட்ரி கொடுக்கறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். ஒரு வேளை நம்ம வந்து இந்த இடத்துலையோ இல்லை இங்கேயோ நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னா, இங்கே இந்த மாதிரி இடம்லாம் நமக்கு வந்து ஆவரேஜ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு இடமா தான் நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக. ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் வேறு. என்னோட அனலைசிஸ் படி இது ஒரு நல்ல சப்போர்ட்டாக தெரியுது. 200 டிஎம்ஏ வேற இருக்குது இந்த இடத்துல. அண்ட் எந்த ஒரு ஸ்டாக்காக இருந்தாலும் ஒரு சப்போர்ட் அண்ட் 200 டிஎம்ஏ வேற இருக்குது அப்படிங்கும்போது, அந்த இடத்துல ஆஹ், ஒரு டிப் எடுத்துட்டு திரும்ப மேலே போகும் அப்படிங்கிறது தான் ஒரு என்னோட வியூ. நான் அப்படி தான் இது வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். ஸோ என்னோட அனலைசிஸ் படி இது வந்து 250 ரீச் ரீச் பண்ணிருச்சு அப்படின்றது தான் என்னோட டிசிஷன். நான் ஆக்சுவலாக என்னோட ஆவரேஜ் ப்ரைஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த இந்த ஒரு இடத்துல இருக்கும். 270 270 அரௌண்ட் 270 கிட்ட தான் இருக்கும். ஸோ இங்கே கீழே இறங்கும் போதெல்லாம் நான் வந்து அக்குமுலேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை ஹிட் பண்ணுற வரைக்கும் நான் அக்குமுலேட் பண்ணுவேன். பட் ஒரு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் இந்த சேனலுக்கு அப்புறம் வச்சதுன்னா, ஒரு பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் என்னோட ஒரு 10%, நான் இந்த ஸ்டாக்குக்கு எவ்வளோ அலோகேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேனோ, அதில் வந்து ஒரு 20% கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் புதுசாக கொண்டு வருவேன் உள்ள. ஸோ இதுதான் என்னோட வியூ. அண்ட் நான் இன்னைக்கு அடுத்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாஸ்டாக் அண்ட் S&P 500 ஃபியூச்சர்ஸ் எல்லாமே ஒரு ஹையில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, இப்போ ஃபெட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பற்றி என்ன ஒரு டிசிஷன் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கான இந்த ஒரு ஹையில் ஒரு ட்ரேடாக இருக்கான ஒரு நியூஸ். அப்புறம் இந்த மெக்னிஃபிசன்ட் 7 கம்பெனிஸோட ஏர்னிங்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, அவங்களோட ஏர்னிங்ஸ் நல்லா இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட பட்சத்தில் இந்த ஒரு நாஸ்டாக் அண்ட் S&P 500 வந்து அதோட ஃபியூச்சர்ஸ் வந்து நல்ல ஒரு ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு ரீசன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மேக்னிஃபிசன்ட் 7 அப்படிங்கிறது என்ன அப்படின்ற கம்பெனிஸ்லாம் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். மைக்ரோசாஃப்ட், கூகுள், என்விடியா, அமேசான், ஆப்பிள் இந்த மாதிரியான டெக்னாலஜி கம்பெனிஸ் வந்து அவங்களோட ஏர்னிங்ஸ் ஒரு நல்ல எக்ஸ்பெக்டடை விட ஒரு நல்ல ஏர்னிங்ஸை கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கனால தான் இந்த மாதிரியான ஃபியூச்சர்ஸ் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுக்கான ரீசனாக இப்போ எதிர்பார்க்கப்படுது. மார்க்கெட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுது அப்படின்னா, ஃபெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க. அண்ட் அதே வைஸ் டிக்ரீஸும் பண்ண மாட்டாங்க, அப்படியே வச்சுருப்பாங்கன்றது தான் மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது இப்போ வரைக்கும். அண்டு இந்த டெக்னாலஜி கம்பெனிஸ் மெக்னிஃபிசன்ட் 7 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டெக்னாலஜி கம்பெனிஸ் வந்து அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து எக்ஸ்பெக்டேஷனை பீட் பண்ணின ஒரு ரிசல்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுறதுனால, இந்த இண்டைசஸோட ஒரு ஃபியூச்சர்ஸ் எல்லாமே ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம்.
டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் ஓட ரிசல்ட்ஸ் Q3 ரிசல்ட்ஸ் வந்திருக்குன்றத நம்ம இப்போ பார்க்குறோம், ஸ்க்ரீனில் பார்க்குறோம். அண்ட் அவங்களோட ரிசல்ட்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஸ்க்ரீனில் செக் பண்ணி என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். ஸோ இதுதான் டாடா கன்சியூமரோட ரிசல்ட்ஸை இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கோம். அண்டு ஸோ இந்த டிசம்பர் குவார்ட்டரோட ரிசல்ட்டில் ரெவென்யூவை பார்த்தீங்கன்னா 5112. ஸோ இது குவார்ட்டர் ஆன் குவார்ட்டராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு இயர்லி லாஸ்ட் இயர் டிசம்பர் குவார்ட்டரை கம்பேர் பண்ணாலும் சரி, இது ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்னே சொல்லலாம். எஃப்எம்சிஜி கம்பெனிக்கு ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான். அண்டு ஆப்ரேட்டிங் மார்ஜினை கூட அங்கே ஆவரேஜாக ஒரு மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. 15 அண்ட் 14 ஒரு மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஒரு நல்ல மார்ஜின் தான். ஒரு ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனிக்கு ஒரு நல்ல மார்ஜின். அண்டு ப்ராஃபிட்டை பார்க்கும்போது டிப் ஆகிருக்கு. லாஸ்ட் குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது ப்ராஃபிட்டில் நல்லா அடி வாங்கியிருக்கு. அது ஏன் அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம. டேக்ஸ் 1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதுதான் மெயின் ரீசனாக இருக்கும். ஏன்னா பாருங்களேன், ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வந்து லாஸ்ட் குவார்ட்டரில் கம்மியாக இருக்குது கம்பேர் பண்ணும்போது. ஸோ டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால இவங்க வந்து இந்த ஒரு ப்ராஃபிட்டில் டிப் காமிச்சிருக்காங்க, ஒரு டிப்பு காமிச்சிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் குவார்ட்டர் வந்து 282. ஸோ டேக்ஸ் அதிகமானனால தான் இந்த ஒரு இஷ்யூ நடந்திருக்கு. அண்ட் இது மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷனோட கரெக்டாக இருந்திருக்கா, இப்போ மார்க்கெட் எந்த மாதிரி எடுத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ டாடா கன்சியூமரோட ப்ரைஸ் இப்போ பார்க்குறீங்க, 4.5% மேலே டவுனில் இருந்திருக்கு இன்னைக்கு. ஸோ 1 இயர் சார்ட்டை நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இது ஆக்சுவலாக ஹையில் தான் ட்ரேட் ஆகிட்டும் இருக்குது. இதோட ப்ரைஸ் பாருங்கள், இன்னும் ஹையில் தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ஐடிசி மாதிரியோ இல்லை ஹெச்யூஎல் மாதிரியோ ஒரு லாங் டேர்மில் ஒரு சைட்வேஸில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிற ஒரு ஸ்டாக்கு இல்லை ஆக்சுவலாக. இது ரொம்ப இந்த ஸ்டாக்கே எக்ஸ்பென்சிவாக தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அண்டு இது இன்றைக்கி 4.5% விழுந்திருக்கு வேறு. இது இருக்கிற ஒரு எக்ஸ்பென்சிவ் ஒரு வேல்யூவேஷனுக்கு இது கொடுத்துருக்க ஒரு ப்ராஃபிட்டு அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு கன்சிடர் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆக்சுவலாக ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அவங்களோட பிஸ்னஸ் டெவலப் ஆகிருக்கு, மார்ஜினை நல்லா தான் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இருந்தாலும் ப்ராஃபிட் டேக்ஸ் மூலியமாக வந்து ப்ராஃபிட் கம்மியாக இருக்குது அப்படின்னா இதை இதை வந்து அவ்வளோ பெரிய நெகட்டிவ் நியூஸ் இல்லை. ஒரு 5.5% எஃப்எம்சிஜி கம்பெனியை 5.5% அடிக்கணும், ஒரே நாளில் அடிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸ் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ ரிசல்ட்டை வச்சு பார்க்கும்போது நல்ல ஒரு ரிசல்ட்டை தான் நான் பார்க்குறேன். அண்டு 4.5% விழுற அளவுக்கான ஒரு பேட் ரிசல்ட்டாக எனக்கு தோணல. நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வோடஃபோன் ஐடியா இதுக்கப்புறம் ஒரு டர்ன் அரவுண்ட் ஸ்டோரியாக மாறப்போகுது அப்படிங்கிற மாதிரி குமாரமங்கலம் பிர்லா, அந்த வோடஃபோன் ஐடியா ஸ்டாக்கோட ப்ரொமோட்டர் குமாரமங்கலம் பிர்லா வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இது எதனால் அப்படின்னு இவங்க ரிப்போர்ட்டில் மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போது கவர்மெண்ட் வந்து அவங்களோட இந்த ஏஜிஆர் டியூஸ் இருக்குல்ல, ஒரு சில 1000 கோடியை வந்து ஏஜிஆர் டியூஸாக கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டி இருக்குது இவங்க ஸ்பெக்ட்ரம்காக. ஸோ இவங்க அந்த ஏஜிஆர் டியூஸை கட்டுறதுலேருந்து சில மாதங்கள் இல்லை சில வருடங்கள், சாரி மாதங்கள் இல்லை சில வருடங்கள் வந்து விலக்கு கொடுத்துருக்கு கவர்மெண்ட். ஸோ அந்த ஒரு விலக்கு கிடைச்சனால இவங்க வந்து ஜஸ்ட்டு சர்வைவல் மட்டும் இல்லாமல் இவங்க க்ரோத்துக்கான ஒரு வழியையும் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போது இந்த ஸ்டாக்குக்கான அப்டேட்டாக இருக்குது. ஸோ வோடஃபோன் இப்போ ஜஸ்ட் பிஸ்னஸை மட்டும் நடத்த போகிறாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷனை மாறி ஒரு க்ரோத் அப்போ எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கம்பெனியாக மாறப்போகுது அப்படிங்கிறது தான் என்னோடய வியூவாக நான் நினைக்கிறது இங்கேருந்து. ஸோ ப்ரொமோட்டரே ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லும்போதோ இல்லை பண்ணும்போதோ நம்ம வந்து அந்த ஸ்டாக்கை வந்து ஜஸ்ட்டு வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி நம்ம வந்து டெசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட வியூ. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நாட் ஜஸ்ட் இந்த ப்ரொமோட்டர் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம போயிட்டு ஃபுல் கேபிட்டலையும் கொண்டு போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது. ஏன் இப்படி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து ஒரு கம்மி ரேஞ்சில் கிடைக்குது, இவங்களோட ஃப்யூச்சர் நல்லா இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்துடுச்சு அப்படிங்கிறதுக்காக நம்ம போய் டிப்ளாய் பண்ணக்கூடாது. நம்ம டெக்னிக்கலாக எப்படி இருக்குது, ஒரு சில குவார்ட்டர்ஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்களா, பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா, ஒரு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வரணும். ஒரு குவார்ட்டர்லி ரிசல்ட்லேருந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்ததுன்னா அப்போ வந்து ஒரு நாம டெசிஷன் ஸ்ட்ராங்கான டெசிஷன் எடுக்கலாம். அது வரைக்குமான
அதுவரைக்கும் நம்ம எந்த ஒரு முடிவையும் ஒரு கான்ஃபிடென்ட்டா இந்த ஒரு ஸ்டாக் மேல நம்ம எடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் என்னோட வியூ. அண்ட் இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வோடஃபோன் ஐடியா ஷேர் 1%க்கு மேல இன்க்ரீஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இப்ப பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, இந்த Q3 அதாவது டிசம்பர் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் இருக்குல்ல. ஸோ அதுல வந்து லாஸ் வந்து கம்மியாகும் அப்படிங்கிற ஒரு இதுல தான் அ வோடஃபோன் ஐடியா வந்து 1% ஒரு ஹைல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டையும் நம்ம பார்க்குறோம். ஏன் அது எப்படி லாஸ வந்து நேரோ பண்றாங்க? அ எப்படி அந்த அளவுக்கு கம்மி பண்றாங்க லாஸ அப்படின்னு கேட்குறீங்கன்னா, இப்ப ஏஆர்பியு அப்படிங்கிற ஒரு டெர்ம் இருக்கு. ஆவரேஜ் ரெவென்யூ பெர் யூசர். இப்போ ஒரு யூசர் அந்த ஒரு யூசேஜுக்கு அவங்க எவ்வளோ வந்து கம்பெனிக்கு பே பண்றாங்க. அதுதான் ரெவென்யூ வருது. ஸோ இதுதான் ஆவரேஜ் ரெவென்யூ பெர் யூசர். ஒரு யூசர் கிட்டேருந்து ஆவரேஜா எவ்வளோ ரெவென்யூ கம்பெனிக்கு வருது அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஏர்டெல்லையும், ஜியோலயும் ஒரு நல்ல ஒரு அ குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கிறது அதான் நம்ம பார்க்குறோம் ரிசல்ட்ல. ஸோ அந்த ஒரு டெர்ம் வந்து ஒரு நல்ல ஒரு இன்க்ரீஸ் காமிச்சிட்டு இருக்கனால, அ அவங்களோட இப்போ ஜியோ அண்ட் பாரதி ஏர்டெல்லாம் ஒரு குரோத் ஸ்டாக்கா தான் இப்ப நம்ம பார்க்குறோம். அண்ட் இதுவும் ஏஆர்பியு இங்கேயும் ஏஆர்பியு இன்க்ரீஸ் ஆகுறதுனால, இதுக்கும் ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். பிசினஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இவங்க லாஸ கம்மி பண்ணி பிசினஸ எந்த அளவுக்கு டெவலப் பண்றாங்கன்றத ஃபியூச்சர்ல பார்ப்போம். அண்ட் மக்களே, இன்னைக்கான அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ மக்களே. பாய்.